2 டிஃப்ரெண்ட் வெட்டிங் தீம் கேக் மாடல் வந்து ஒரே பிளேஸ்க்கு ஒரே டைம்ல நம்ம டெலிவரி பண்ண போறோம். பொதுவாக இந்த மாதிரியெல்லாம் நமக்கு கேக் ஆர்டர் வருது அப்படின்னு சொன்னா நான் வென்யூக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறமா தான் ஸ்லோவா எடுத்து ஒரு ஒர்க்குமே நான் ரெடி பண்ணுவேன். பட் இந்த கேக் மாடல்ல ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்ட் ஈவன் அந்த எடிபிள் ஃப்ளவர்ஸ் எல்லாம் சைட்ல வைக்கிற ஒர்க் முதற்கொண்டு எல்லாத்தையும் நம்ம பிளேஸ்லயே முடிச்சிட்டோம் பாருங்களேன். அதனால எனக்கு இருந்த ஒரு பெரிய டாஸ்கே நம்மளோட கார்க்குள்ள இந்த 2 கேக்கையும் உள்ள அப்படியே ஃபிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இது எந்த மாதிரியான ஒரு கேக் ஆர்டர் அப்படின்னா கைண்ட் ஆஃப் ஒரு கொலாபரேஷன் வச்சுக்கலாம். நம்மளோட 7 இயர்ஸ் ஆஃப் கேக் பேக்கிங் ஜர்னியில் நான் இது வரைக்கும் ஒரு சிங்கிள் கொலாபரேஷன் கூட பண்ணியிருக்க மாட்டேன். பட் இந்த ஒர்க் வந்து எனக்கு கொலாப் பண்ணணும் அப்படின்னு தோணிட்டே இருந்துச்சு. பேக்கர்ஸ் வில்லே பிராண்ட் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுலேயும் வந்து விசியான் ஃபாண்டன்ட் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எனக்கு A to Z எல்லா ஃபாண்டன்ட் அண்ட் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே எனக்கு பிராண்ட் இட் செல்ஃப் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு கேக் ஒர்க் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்ன அந்த டே 1ல இருந்தே இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லி எனக்கு மல்டிபிள் தாட். நான் ஒரு 5 to 6 மாடல்ஸ் கிட்ட நான் நோட்ல வந்து அழகா வரைஞ்சிட்டு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதுல வந்து நாங்க 2 மாடல் வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து ஆர்ச் மாடல்லையும் இன்னொன்று வந்து எடிபிள் பெயிண்ட் வச்சு ஒரு வெட்டிங் தீம் மாடல்லையும் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் 2 days வந்து மற்ற எந்த ஒர்க்குமே வந்து பண்ண முடியல. ஃபுல்லாகவே ஃபாண்டன் கவர் பண்ணுறதுக்கே போயிருச்சு. அதோட இது 2 கேக் மாடலுக்குமே வந்து நான் ஒரிஜினல் கேக் வந்து யூஸ் பண்ணலை. இது எல்லாமே வந்து டம்மிஸ் பேஸ் பண்ணி போயிருக்கோம். பிகாஸ் இது வந்து ஒரு செலிப்ரேஷனாவோ இல்லை கேக் கட் பண்ணி கேக் கன்சியூம் பண்ணுற ஒரு ஈவெண்ட்டு கிடையாது. டிஸ்பிளேக்காக இந்த 2 கேக் மாடலையும் ஒரு ஈவெண்ட்டில் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான டம்மிஸ் எல்லாம் நான் கஸ்டமைஸ் பண்ணி இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி நான் அதுக்கேற்ற மாதிரி சோர்ஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு அடுத்து 2 days போல் எடிபிள் ஃப்ளவர் ஒர்க் வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த டியூபர் ரோஸ் ஃப்ளவர் வந்து செய்கிறது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஆனால் டைம் நிறையவே கன்சியூம் ஆகும். இதுக்கு பொறுமை ஜாஸ்தி தேவை. பார்க்குறதுக்கே மல்லிப்பூ மாதிரி இருக்கு இல்லைங்களா. இந்த ஒரு செட் ஆஃப் ஃப்ளவர் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 20 minutes போல் டைம் எடுத்துருந்துச்சு. ஒரு பெட்டல்ஸ்க்குமே வந்து நம்ம ட்ரை பண்ணி காய வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். அது போகவே வந்து கொஞ்சம் விரிஞ்ச மாதிரியான சம்மங்கி இல்லாமல் லைட்டாக சின்னதாக மொட்டு மாதிரியும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிச்சு எல்லாம் அசம்பிள் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. 2 டிஃப்ரெண்ட் கலரில் பியானிஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஒன்று பெருசு சிறுசு அப்புறம் அதை விட ஸ்மால் அப்படிங்கிற கணக்குப்படி பண்ணியாச்சு. நம்ம ரெடி பண்ணியிருந்த டியூபர் ரோஸ் ஆகட்டும் இல்லை பியானிஸ் ஆகட்டும் அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, 10க்கு எவ்வளோ மார்க்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கூட ஷேர் பண்ணிருங்க. ஆல்சோ வந்து இது நம்ம எந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிருந்தோம், எப்படி டெலிவரி பண்ணியிருந்தேன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பாய்.